அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து, நேற்றிரவு கடும் பதட்டம். ஜனாதிபதி தேர்தலில் 2 நாமல் ராஜபக்சாக்கள் போட்டி, கட்டுப்பணம் செலுத்திய விக்ரமசிங்க. மாணவ குழுக்களுக்கிடையில் கடும் மோதல், ஆபத்தான நிலையில் மாணவன். கிளப் வசந்தவின் மனைவி தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். கொழும்பு புறநகர் பகுதியில் விஷவாயு கசிவு, 2 பலி. யாழ்ப்பாணம் தென்மராட்சியில் சட்டவிரோதமாக மணலேற்றிச் சென்ற 2 டிப்பர்களுடன் 2 கைது. மன்னார் கடற்பரப்பில் பெருந்தொகையான பீடி இலைகளுடன் இந்திய பிரஜைகள் 3 கைது. ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் முடிவு தொடர்பாக ரணிலின் கணிப்பு. யாழ்ப்பாணம் சேந்தான்குளம் பகுதியில் பாரிய தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. குறித்த தீ விபத்து நேற்றிரவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் நேற்றிரவு கடும் பரபரப்பான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சேந்தான்குளம் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகொன்றில் திடீரென ஏற்பட்ட தீ வேகமாக பரவியதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. எனினும் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரையில் முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தனிப்பட்ட இருவருக்கிடையிலான முரண்பாடே குறித்த தீ விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என ஒரு சிலர் கருத்து வெளியிட்டுள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச என்ற பெயரை உடைய 2 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக முன்னர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மற்றொரு நாமல் ராஜபக்சவும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். சமவிம கட்சியின் சார்பில் நாமல் ராஜபக்ச என்பவருக்காக ஹேமந்த விக்ரமசிங்கவினால் ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இதுவரையில் 36 வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். எவ்வாறெனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நாமல் ராஜபக்ச இதுவரையில் கட்டுப்பணம் செலுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலினால் மாணவர் ஒருவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாணவ குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் மாணவர் ஒருவரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மோதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த மாணவன் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோதலுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. படுகொலை செய்யப்பட்ட கிளப் வசந்தவின் மனைவி மெனிக் விஜயவர்தன வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதுரகிரிய பிரதேசத்தில் கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது பிரபல வர்த்தகரான கிளப் வசந்த உள்ளிட்ட 2 உயிரிழந்திருந்தனர். மேலும் கிளப் வசந்தவின் மனைவியும் பிரபல பாடகி கே சுஜீவா உள்ளிட்ட 4 படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் கல்போவில வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் கிளப் வசந்தவின் மனைவி அனுமதிக்கப்பட்டு 3 சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. அங்கு அவரது மார்பில் இருந்த தோட்டாக்களை அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் அகற்றியுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மெனிக் விஜயவர்தன தற்போது நலமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கிளப் வசந்த் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த விடயம் நேற்றைய தினம்தான் அவருடைய மனைவி மெனிக் விஜயவர்தனவுக்கும் தெரிய வந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் அவர் கடும் மனவேதனையிலும் மன உளைச்சலிலும் இருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு மாலவே பகுதியில் வீடொன்றில் விஷவாயு கசிவினால் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாலவே ஜெயந்தி மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 65 மற்றும் 43 வயதான 2 பேரே உயிரிழந்திருந்தனர். உயிரிழந்த இருவரினதும் சடலங்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. ரசாயன வகைகளை கலந்தபோது வாயு கசிந்தது. இதனால் சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் என்ன வகையான விஷவாயு என்பது குறித்து இன்னமும் கண்டறியப்படவில்லை. வீட்டில் விஷவாயு பரவி இருப்பதனால் விசாரணைகளை முன்னெடுப்பதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட எழுதுமட்டுவாழ் பகுதியில் சட்டவிரோதமாக மணலேற்றிச் சென்ற 2 டிப்பர் வாகனங்கள் கொடிகாமம் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை கொடிகாமம் போலீசாருக்கு கிடைத்து ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இதன்போது கிளாலி பகுதியிலிருந்து நேற்று அதிகாலை 4:30 மணியளவில் கொடிகாமம் நோக்கி சட்டவிரோத மணலுடன் சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனங்களே போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை எல்லை கடற்பரப்பான மன்னார் தெற்கே வடமேற்கு கடற்பகுதியின் குதிரமலை முனையில் இலங்கை கடற்படையினரால் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 3 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்களின் படகில் 80 உரைகளில் சுமார் 2689 கிலோகிராம் பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் 3 பீடி இலைகள் மற்றும் படகு ஆகியவற்றை கற்பட்டி விஜய கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் வடமேல் மாகாண மதுவரி திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜைகள் 3 நேற்று புத்தளம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வருடம் இதுவரையிலும் 37,619 கிலோகிராம் பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் 32 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட பாடுபட்டதன் மூலம் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு இந்த நாட்டு மக்கள் தமது வாக்குகளை பயன்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். விசேட போலீஸ் அதிரடிப்படையின் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர விசேட அதிரடிப்படை நடவடிக்கை மையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அனைத்து பாதுகாப்பு தரப்பு உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். அத்துடன் சட்ட ஒழுங்கை உறுதிப்படுத்தி நாட்டில் சுதந்திரமான தேர்தலுக்கு ஒத்துழைப்பது ஜனாதிபதி என்ற வகையிலும் தனது தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் போலீஸ் திணைக்களம் ஆகிய தரப்பினரதும் பொறுப்பு என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் எந்த வகையிலும் வன்முறை குழுக்களுக்கு இடமளிக்கப்படக்கூடாது என வலியுறுத்தியே ஜனாதிபதி அது தொடர்பில் அனைவரும் பொறுப்புடன் செயற்படுமாறும் கேட்டுக்கொண்டார். பாதாள உலக குழுக்களுக்கோ அல்லது போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கோ நாட்டை அளிக்க இடமளிக்க முடியாது என வலியுறுத்திய ஜனாதிபதி இலங்கையில் பாதாள உலக செயற்பாடுகளுக்கு எதிராக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டு மக்களை சட்டம் ஒழுங்கின் கீழ் வாழ அனுமதிப்பது மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதனை சட்டத்தில் உள்ளடக்குவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சியின் போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஜே.ஆர். ஜெயவர்தன எங்களுக்கு இந்த அரசாங்கம் பிடிக்கவில்லை, இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும், ஆனால் நாம் அதை ஜனநாயக கட்டமைப்பில் செய்ய வேண்டும், அதேபோன்று இது ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல், எனவே பண்டாரநாயக்க அரசாங்கத்திற்கு நான் பூரண ஆதரவை வழங்குகின்றேன், இது எனக்கு விருப்பமான அரசாங்கமாக இல்லாவிட்டாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்று கூறினார். அன்றிலிருந்து இன்று வரை எங்களிடம் அந்த கட்டமைப்பு உள்ளது. 1989ஆம் ஆண்டு எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மற்றும் அனுரத்த ரத்வத்த ஆகியோர் ஜனாதிபதி பிரேமதாசவை சந்தித்து எங்களுடைய முழு ஆதரவையும் உங்களுக்கு வழங்குகின்றோம் என்று அறிவித்தனர். அதுதான் நமது வரலாறு. நீங்கள் 2022 ஜூலை மாதம் இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டியதனால் 2024 செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க இந்த நாட்டு மக்கள் தங்கள் வாக்குகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளனர் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.